நான் உங்கள் விஎஸ் டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டுட்டிங்க, எங்களுக்கு வந்து இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக எல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். மறக்காமல் இதில் நான் எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே போல் நீங்களும் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டோமா? நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருப்போம். கட் பண்ணும்போது ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அது வரைக்குமே நம்ம வந்து மடித்து எடுத்து வச்சுட்டு போகணும். இப்போது எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் ஃபஸ்ட்டு வந்து போடுங்க. போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு அர்க்கட் கொடுத்துருப்போம்ல, ஃபஸ்ட்லே நம்ம கட் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டாச்சா? இப்போது நம்ம சென்டர் டாட் பிடிக்க போகிறோம். பேக் சைடில் சென்டர் டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஷோல்டரை இப்படி ரெண்டாக மடக்குங்க. மடக்கிட்டிங்களா? இப்போது இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சுக்கு வைங்க. இப்போ ஷோல்டரை வந்து நம்ம ரெண்டாக மடக்கிட்டோம். மடக்கினதுக்கப்புறமே டேப் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணலாம். பண்ணிட்டோமா? அங்கேருந்து நம்ம ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதை அப்படியே நம்ம வந்து ஒரு லைனாக வந்து மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சேம் அதே போல் தான் இந்த பக்கமும் இந்த ஷோல்டரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து டேப்பில் இப்படி எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 3.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் பேக் பார்ட். இதுதான் முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக பேக் சைடை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம்? ஃப்ரண்ட் சைடு. என்னோட கஸ்டமரோட ப்ளவுஸில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரண்ட் சைடு. அதை வந்து என்னை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்களே பார்த்தாவே தெரியும். ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த கேப் எங்கே இருக்குது, இந்த கேப் எங்கே இருக்குது, ஒரு கரெக்டாக அந்த கப்பே வந்து இல்லை. அதனால் என்னை கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ எப்படி அதை கரெக்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து இப்போ நல்ல பக்கம். இந்த கிளாத்தை அப்படியே இப்படி விரித்து வச்சுக்கோங்க. விரிச்சிட்டிங்கன்னா இது ராங் சைடு ஆயிரும். இப்போ நம்ம ராங் சைடில் இந்த கிளாத் ஓரமாக வச்சுருங்க. இந்த கிளாத்தை நம்ம ஷோல்டர் இப்படி ரெண்டாக மடக்கி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். நம்ம டாட்டோட இன்டேக் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு வந்து டாட்டோட இன்டேக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து நான் வந்து ஒரு 2.25 வந்து டாட்டோட ஹைட் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கேருந்து நான் வந்து ஒரு தையல் கொடுத்துக்கிறேன். மார்க் பண்ணியாச்சா? இப்போது இந்த சென்டர் டாட் இருக்கும்ல, இங்கே பிடிச்சாச்சு. இப்போ இந்த சென்டர் டாட்டை நம்ம இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணலாம். பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு நான் இங்கேயும் வந்து ஒரு 2.25 வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த 2 டாட்டுமே நம்ம பிடிச்சிட்டோம். இந்த சென்டரில் ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சோம்ல, அந்த டாட் எடுத்து நம்ம ஆம்கோலோட சைடில் இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஒரு லைன் அதுவாகவே வந்து க்ரியேட் ஆகும். அந்த லைனை இப்படியே பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், கப் ஷேப்போட அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும்போது தான் அது போய் பஸ்ஸில் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப இன்னொரு ராங் சைட் போட்டு வச்சுருந்தோம், அதில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஷோல்டர் ரெண்டுத்தையும் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணதுலேருந்து நம்ம ஒரு 2.25 ஒரு மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2வது டாட்டை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி இந்த கிளாத்தை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து நான் வந்து ஒரு 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டோமா? இப்போ இந்த 2 டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட்டை பிடிச்சி இந்த ஆம்கோல் கிட்ட இழுத்தோம் அப்படின்னா ஒரு லைன் க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து 3வது டாட்டு. இங்கே நான் ஒரு 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் எடுத்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போது ஸ்லீவ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு குடஞ்சி இப்படி எடுத்துருப்போம். அந்த குடஞ்சி எடுத்த பக்கத்தை நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படியே விரிச்சு போடலாம். போட்டுட்டோமா? இப்போ இது வந்து நல்ல பக்கம். இதை வந்து அப்படியே நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஒரே ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்து இப்படி வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ராங் சைடு. ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ராங் சைடு இருக்கு பாருங்கள், அதுக்கு மேலே நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி
1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இந்த ரெண்டாவது ராங் சைட் போட்டுப்போம் நம்ம அந்த கிளாத்தை அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த 2 ஜாயிண்ட்டையும் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் இதை அப்படியே வந்து நான் ஃபோல்ட் பண்ணி பெரிய தையல் வச்சு நான் 5ல் பெரிய தையல் வச்சு நான் இதை வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். திரும்பவும் ரெண்டாவதையும் நான் 2வது ஸ்லீவையும் இப்படியே வந்து நான் 5ல் ஒரு தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் சைடும் ஒன்றா வந்திருக்கு, பேக் சைடு கரெக்டாக வந்திருக்கு. இவ்வளோ தான் ஸ்லீவும் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கட் பண்ணும்போதே வந்து 4 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போது நானுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது தப்பாக வந்து பட்டியை வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 அர்க்காட் கொடுத்துருப்போம். அந்த 2 அர்க்காட்டையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பேக் சைடில் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த அர்க்காட் கிட்ட கரெக்டாக இப்படி கிளாத்தை 2 இப்படி பிரித்து இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டால் இப்படி ஃப்ரண்ட்டு, இதுவும் ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம தையல் ஓட்டுறப்ப எப்படி ஓட்டணும்னு பார்க்குறது. இப்போ தையல் ஓட்டுறப்ப எப்படி ஓட்டலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டி எடுத்துக்கோங்க. இந்த பட்டி எடுத்து இப்படி கிராஸாக கொண்டு வந்து நம்ம இதுக்கு நேராக ஒரு தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். சாச்சா இப்போ நம்ம இதை தைச்சதுக்கப்புறமே இந்த துணியை அப்படியே இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடில் போய் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா தப்பாக வந்துடும். ஃப்ரண்ட் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி பட்டியோட ஃப்ரண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ தைச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாத்தை அப்படியே நம்ம வந்து இப்படி ஒரு திருப்பிக்கலாம். திருப்பி இதுக்கு நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே போல் இன்னொரு பட்டியும் நம்ம இப்படி திருப்பிடலாம். திருப்பி இதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டதுக்கப்புறம் இதை இப்படி 2ஆக இப்படி மடித்து விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன் வந்து இத்தனை தையல் போடுற பட்டிக்கு அப்படின்னா நல்லா மொத்தமாக இருக்கும். இதுக்காக தான். திரும்ப இதுவும் ஒரு தையல் போடுங்க. இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சுற்றி இப்படி தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் 2 பக்கமும். இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கீழே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, ரெட்டை தையல் மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. என்னோடதுல ஏன் இவ்வளோ பட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அளவு ப்ளவுஸ்லையுமே அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் குட்டியாக இவ்வளோ தான் இருக்குது. இந்த பெல்ட் பார்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அதனால தான் நானும் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த பக்கம் இப்படி ஜாயின் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை உள்ளே இப்படி எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு இந்த கையில் பிடிச்சி இதை அப்படியே ஒரு தையல் ஓட்டிக்குவாங்க. திரும்பவும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. திரும்பவும் இந்த பட்டியை இப்படி மேலே எடுத்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். திரும்பவும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம பட்டி 2த்தையுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இதோட ஹைட் 2ம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ஹைட் வந்து கரெக்டாகவே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் உள்ள இந்த நூலெல்லாம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து இதோட நல்ல பக்கமும் ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இப்படி இருக்கிற மாதிரி வச்சிடணும். மேலே இந்த டாட் பீஸ் வந்து நமக்கு தெரியணும். இப்போது நம்ம இந்த ஷோல்டரை இப்படி கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கலாம். திரும்பவும் இந்த பக்கம் ஷோல்டரையே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து அப்படியே இங்கே இருக்கட்டும். இப்போது நம்ம ப்ளவுஸ்க்கு வி பட்டி
கொக்கிப்பட்டி அடிப்போம்ல, அதுக்காக இந்த பீஸ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு பீஸை வந்து இப்படி வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? ரெண்டாவதாக உள்ள பீஸில் பாதி மட்டும் ஒரு 1/4 இன்ச் இப்படி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதையுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம கிராஸ் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸை எப்படி 2 பீஸுமே இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த பீஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த 2வது பீஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே இப்படி வந்து நம்ம வைக்கணும். வச்சுட்டோமா? வச்சுட்டு இந்த கிராஸ் இங்கேருந்து இந்த பக்கம் கிராஸாக ஒரு லைன் போட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வேளை இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப புரியல அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டுத்தையுமே இப்படி நம்ம அடித்தாலுமே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் வரப்போகுது. நெக் பீஸ் வந்து நெக் வந்து கரெக்டாக தான் ஃபினிஷ் ஆகி வரும். நல்லா இருக்காதுலாம் கிடையாது. நான் ரெண்டு விதமாகவுமே நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். இந்த மாதிரியும் ஃபினிஷ் பண்ணுவேன், அது கூடவே இந்த மாதிரியும் ஸ்ட்ரைட்டாகவும் அடிச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபினிஷிங் தான் வந்துருக்கு. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நெக்கை வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணால் தான் நீட்டாக வரும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நான் இந்த மெத்தடில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக் பீஸுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த கிளாத்தை வந்து இப்படி விரிச்சு போட்டுக்கோங்க. பேக் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்மளோட லெஃப்ட் சைடில் உள்ள ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, அதுலேருந்து தான் நம்ம வந்து நெக் பீஸ் வந்து வச்சு அடிச்சுட்டு வர போகிறோம். அதுக்கு இந்த நெக்கோட பயாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதோட ராங் சைடு வந்து நமக்கு மேலே இருக்கணும், நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும். இப்போது இதை மேலே கொண்டு போய் இப்படி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இழுக்காமல் கொஞ்சம் கரெக்டாகவே தையல் போட்டுவாங்க. இழுத்திங்க அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ வந்து சுருக்கமாக கிடைக்கும். அதனால் இழுக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு இழுக்காமல் தையல் போட்டுவாங்க. ஷோல்டரில் இப்படி மேலே பார்த்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த எக்ஸஸாக உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம்ல, அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோமா? இப்போது இதில் வந்து இப்படி 2 கிளாத்து இப்படி விரிச்சு விட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோல, அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டே வாங்க. நம்ம இப்படி ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம இப்படி ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிக்க போகிறோம். இப்போ வந்து இது பெருசாக இருக்குது, இந்த கிளாத் வந்து நமக்கு பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறணும். ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு நீங்கள் கேட்கலாம், எடுக்கும்போது நம்ம வந்து கம்மியாக எடுத்துக்கலாம்ல சிஸ்டர், பயாஸ் ரெடி பண்ணும்போது குட்டியாக ரெடி பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ணிடாதீங்க. ஒரு சிலருக்கு வந்து பத்தாமல் போயிடும். இப்போ தான் நீங்கள் வந்து பிகினராக இருக்கின்ற போது ரொம்ப குறைவாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், பத்தாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? வேஸ்ட்டு தான் அந்த ப்ளவுஸ். அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை நம்ம கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரெண்டாவது ஒரு ஃபோல்டு பண்ணி இதுக்கு மேலே நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வரேன். நெக்கு வந்து எப்படி போகுதோ அதே போல நம்ம ரவுண்டை கரெக்டாக கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இழுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாகவும் போயிடும், கழுத்தோட ஃபினிஷிங்கும் சரியாக வராது. வீடியோவில் காட்டுற மாதிரியே ரொம்ப பொறுமையாக வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம், டபுள் ஸ்டிச்சாக.
பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து கொக்கி வைப்போம்ல அந்த பட்டி வைக்க போகிறோம். ரைட் சைடில் வந்து வி வைப்போம்ல அந்த பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொக்கி வைக்கிறதுக்கு எந்த இதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டபுள் அப்படி ஃபோல்டு பண்ணி அடிச்சிருப்போம் அந்த பக்கத்து தான். இதை இப்படி மேலே வச்சு கொஞ்சம் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இங்கே நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டாச்சு. இப்போது இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா இதை மடிச்சிருக்கிறோம். மடித்து இங்கே ஒரு தையல் விட போகிறோம். தையல் விட்டாச்சா, அவ்வளோதான். இப்போது இதை ராங் சைடில் திருப்பி இங்கேருந்து இப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ அந்த கொக்கி வைப்போம்ல அந்த பீஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீ கொடுப்போம்ல அது ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மளோட ராங் சைடு இருக்குல்ல, ராங் சைடில் தான் வந்து வைக்க போகிறோம். இதோட ராங் சைடுக்கு மேலே நாம் இப்படி வச்சு இதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே உள்ளுக்குள்ளே இப்படி ஃபோல்டு பண்ணிடுங்க. இப்போ பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இப்படி இருக்கா, இப்படி திருப்பி விட்டு இப்படியே நம்ம வந்து ஒரு சென்டரில் இந்த பக்கமும் போயிடக்கூடாது இந்த பக்கமும் போயிடக்கூடாது, சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி போகிறோம். இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே இந்த இடத்துல ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருவோமா. இப்போது இது ரெண்டை அப்படி ஃபோல்டு பண்ணிடலாம். பண்ணிட்டா இந்த சென்டரில் ஒன்று வரும். இப்போ 3 ஆச்சா. திரும்ப இந்த ரெண்டுக்கும் இப்படி ஒரு மடிப்பு கொடுத்துக்கோங்க. கொடுத்தா இதில் ஒரு சென்டர் வரும். திரும்ப இந்த ரெண்டையும் ஒரு மடிப்பு இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் கிடைக்கும். டோட்டலாக 5 வந்து நம்ம கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 கொக்கி நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸஸாக உள்ள த்ரெட்டெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து இதில் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸோட ரவுண்டெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வி இருக்கா, ஸோ நானும் இந்த வி பட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த வி முடியுது பாருங்கள், அந்த இடத்துல வச்சு நான் இங்கே ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். திரும்ப இங்கே வந்து கொக்கி வைக்கிறோம்ல, அந்த கொக்கியோட சைடு எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சா. இப்போது இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இதுதான் சென்டர். இந்த சென்டரை நம்ம இப்படி ரெண்டாக மடக்கிக்கிறோம். மடக்கிட்டா இப்படி இருக்கா, ப்ளவுஸையும் சேம் நம்ம அதே மாதிரி இப்படி ரெண்டாக மடக்கிட்டுறோம். மடிச்சுட்டு இங்கேருந்து இங்கே நம்ம இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இடுப்போட ரவுண்டு கிடச்சிரும். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ நாம் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போது 2 ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து வரணும். நான் அப்படியே இது மேலே வச்சு இங்கேருந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமே வளைச்சி இங்கேருந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ எப்படி தையல் போடலான்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட நான் தையல் போட்டுக்கிறேன். திரும்ப இந்த பக்கமாக இப்படி திருப்பி திரும்பவும் இந்த ஸ்லீவை இது கூட சேர்த்து தையல் போட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் தான் கொடுத்துருக்கோம், இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கத்துக்கு உண்டான ஸ்லீவை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ரெண்டாவது சைடில் நம்ம ஒரு ஸ்லீவை தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது
இந்த ஃப்ரண்ட் பீஸும் ஸ்லீவோட நம்ம குடஞ்சி எடுத்துக்கல அதுவும் இப்படி ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருக்கும்போது இப்போ நம்ம இதில் தையல் போட்டுக்கலாம். தைச்சிட்டோமா? இப்போ அப்படியே இதை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தையல் மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன். இன்னொரு தையல் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு, இங்கே ஸ்லீவ் இருக்குது, இங்கே வந்து பேக் இருக்குது. இந்த பேக் கொண்டு வந்து அப்படியே இந்த ஃப்ரண்ட் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம சைடு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 6 பெல்பின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அளவு குறித்து வச்சுருந்தோம்ல இங்கே ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஒரு ஊசி இப்படி போட்டுக்கோங்க. திரும்ப நம்மளோட ஆம் ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இப்படி ஒரு ஊசியை போட்டு வச்சுக்கோங்க. திரும்ப இப்படி ஸ்லீவில் மொத்தம் ஒரு சைடுக்கு 3 பின்னு நம்ம போடணும். போட்டுட்டு திரும்பவும் இது அதே போல் இந்த பக்கமும் அதே போல் ஸ்லீவ், அதே போல் ஆமோட ரவுண்டு போட்டாச்சா? இப்போது என்னோடய ஸ்லீவோட ரவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5. இப்போ நான் 5ல் வந்து டேப் எடுத்து நான் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே 5க்கு நான் மார்க் பண்ணிட்டேன். என்னோடய ப்ளவுஸோட ஆமோட ரவுண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25. நான் 6.25 கிட்ட ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து இந்த மூணு மார்க்கையும் நான் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இப்படி போட்டுட்ருக்கேன். இப்போது இந்த லைன் அப்படியே வந்து நான் தையல் கொடுத்துட்டு போகிறேன். இப்போ அதே போலயே இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஊசி எல்லாமே நம்ம கழட்டிடலாம். கழட்டிட்டு நம்ம இந்த மாதிரி நூல் பிசரில் இருக்கும்ல அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஓரத்தில் எக்ஸஸ் ஆகுறதுல ஒரு 4 இன்ச்சுக்கிட்ட மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி வச்சு திரும்பவும் அதே போல் இந்த சைட்லையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். திரும்பவும் காலேஜ் இருக்கும்போது ஒரு கிளாத்தை விட்டுட்டு மீதி உள்ளதை இப்படி ஸ்லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதாவது புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும், இல்லை வீடியோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு சொல்லலாம். ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி அயன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா அயன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.